നന്ദി നന്ദി നാഥ, അളവില്ല സ്നേഹത്തിനായി സ്തുതി സ്തുതി ദേവ. ഓക്കെ ഓക്കെ ഓക്കെ, തമിഴ് പാടുவோம். நன்றி நன்றி நாதா, யார் பகைத்தாலும் அளவில்ல யார் துஷித்தாலும் நன்றி நன்றி நாதா, யார் பகைத்தாலும் அளவில்ல திருக்கரம் என்னை தாங்கி. മലയാളം പറഞ്ഞു, മലയാളം. വൻ പ്രതികൂലങ്ങളിൽ മുൻപോട്ട് യാത്ര ചെയ്യുവാൻ, മുൻപോട്ട് യാത്ര ചെയ്യുവാൻ ബലമെന്നും നൽകിയതാൽ ബലമെന്നും നൽകിയ തിരുക്കരം എന്നെ താങ്ങി. തമിഴ്. തിരുക്കരം എന്നെ താങ്ങി. കടും കൊടും പ്രശ്നേ all our children உன்னேறு செல்வதற்கு கடும் பிரச்சனைகளிலும் எங்கிட்ட போறதுக்கு, முன்னேறி போகிறதுக்கு, பின்னாடி போகிறதுக்கு அல்ல. இடது பக்கம் வலது பக்கம் சார்ந்து இல்லை, என்னால முடியாது, நோ 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 என்று சொல்ற நேரம் பிசாசானவன் மனிதர்கள் நிறைய பேர் அங்கிட்டு பார்த்து இங்கிட்டு வாடா வரணும், இப்போ இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லி நிக்கிற நேரம் அவன் அந்த பக்கம் நின்று உனக்கு விரோதமா சவால் விட்டு வாடா வாடா அடியே பாப்போண்டியே என்று சொல்லி நிக்கிற நேரம் முன்னேறி செல்வதற்கு எதிரி இந்த பக்கம், என் எதிரி இந்த பக்கம். சும்மா சொல்றேன், சமா பேசுறீ. இப்ப பாரு இங்கிட்டு வரட்டும் சொல்லி இருக்கிறானே, இங்கிட்டு போகாம முன்னேறி செல்வதற்கு யூத ராஜசிங்கத்தின் பின்னாடி முன்னேறி செல்வதற்கு பலத்தை தந்த பாட்டியமா பாடுங்க. எதிர்க்கிறவர் முன்பிலும் என்னை தள்ளினவர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. பந்தி எதுக்காக ஆயத்தப்படுறது? காரணம் எதுக்காக பந்தி ஆயத்தப்படுத்துறது? எதுக்காக பந்தி ஆயத்தம் சொல்லுங்க. பந்தி எதுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும்? அவள் ஒன்றும் தெரியவில்லை. அவளுக்கு பந்தி என்று சொன்னால் தெரியாது. சொல்லுங்க, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க, பந்தி எதுக்காக ஆயத்தப்படுத்தணும்? சாப்பிடுறதுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தணும். உன்னை எதிர்க்கிறவர்கள் முன்னாடி பாருங்க, எதிராளிகள். இப்ப என்னோட முன்னாடி நிறைய எதிராளிகள் நிற்கிறீங்க. என்னுடைய முன்னாடி உங்களை பார்த்தாதே மாதிரி தெரிவித்து எதிராளிகள் என்னோட முன்பு, என்னுடைய முன்னாடி, என்னுடைய பின்னாடி. சாரி நான் எக்ஸாம்பிள் பேசுறேன். என்னோட வலது பக்கம், என்னுடைய இடது பக்கம் எதிராளிகள் நிற்கிற நேரம் அவர்கள் முன்னாடி எதிர்க்கிறார் முன்பிலும் தள்ளின அவர் மத்தியில். சொல்லுங்க, மத்தியில். இந்த ஆள் ரெண்டு பாட்டு பாடி எங்களை ஆட வைக்கணும்னு நினைச்சா இந்த ஆள் இதே மாதிரி சொல்லிட்டு ஹலோ 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 ஹலோ. அதெல்லாம் அன்னைக்கு அவங்க செய்யற மினிஸ்ட்ரி, அவங்க செய்யறாங்க. இதுதான் என்னோட மினிஸ்ட்ரி, இதுதான் என்னால செய்ய முடியும். வேணும்னா பாஸ்டர் சங்கர் கூப்பிட்டா போதும், எனக்கு 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 நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன. என்ன நிர்பந்தம் இல்லைன்னு சொன்ன தமிழ்ல என்ன? கட்டாயம் இல்லை, வேணும்னா கூப்பிடுங்க பாஸ்டர் சங்கர். இதுதான் என்னோட மினிஸ்ட்ரி. ஆண்டவர் என்ன நடத்துற மாதிரி போயிட்டு இருப்பேன். யார சொன்னாலும் சரி, யார் பகைத்தாலும், யார் மறுத்தாலும், யார் கூப்பிட்டாலும் என்னை பார்த்துக்கிறது இயேசு அப்பா. எனக்கு ப்ரோக்ராம் இருக்கிறது, வேர்ட் ஆஃப் காட் சர்ச்சோ, அசெம்பிளி சர்ச்சோ, இங்க உள்ள ஐபிசியோ சர்ச் ஆஃப் காட் அல்ல, என்னை அழைத்தது என் இயேசு அப்பா. அவர் சொல்ற மாதிரி நான் பேசிட்டே இருப்பேன். இது பக்கம் வலது பக்கம் முன்பு பக்கம் பிறகு எல்லாருமே எதிராளிகள். அந்த நேரம் அவர்கள் முன்னாடி, அவர்கள் மத்தியில் பந்தி
ஆயத்தப்படுத்தி. அக்கா, யார் முன்னாடி நீங்க வைக்கப்பட்டீங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ, அவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். புரியல உங்களுக்கு? சுவிட்சர்லாந்து பகுதியில் நீ அவமானப்பட்டிருந்தா ஆண்டவர் சுவிட்சர்லாந்துல தான் உன்னை காண பண்ணுவார். கேரளாவில் திருவனந்தபுரம் பகுதியில் நான் அவமானப்பட்டிருந்தா